பிரேக் ஆயில்ல சொல்லக்கூடிய ட்ரை பாயிலிங் பாயிண்ட், வெட் பாயிலிங் பாயிண்ட் அப்டின்னா என்ன? ட்ரை பாயிலிங் பாயிண்ட் அப்டின்றது, நீங்க பிரேக் ஆயில் கண்டெய்னர்லேருந்து சீல் ஓப்பன் பண்ணாம, அப்படியே யூஸ் பண்ணும்போது, அந்த பிரேக் ஆயிலோட பாயிலிங் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் ட்ரை பாயிலிங் பாயிண்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. அதே இது நீங்க கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம், அந்த பிரேக் ஆயிலுக்கு மாய்ஸ்சர அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை அதிகம். இதோட பாயிலிங் பாயிண்ட் வந்து ரொம்ப கம்மியாகும். அததான் வெட் பாயிலிங் பாயிண்ட் அப்டின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த வெட் பாயிலிங் பாயிண்ட் வந்து அதிகமா இருக்கும்? சில நேரம் நம்மளே அறியாம பிரேக் அதிகமா யூஸ் பண்ணும்போது, ஹீட் வந்து அதிகமா ஜெனரேட் ஆகும். அப்போ அந்த வெட் பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருந்தா மட்டும் தான் பிரேக் ஃபெயிலியர்ஸ் ஆகாம நம்ம பாதுகாத்துக்க முடியும். இது எப்பவாவது நடக்கிறது தானே! இதுல என்ன பிரச்சனை அப்டிலாம், எப்பவாவது ஆக்சிடென்ட் ஆனா பரவாயில்லையா? அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நல்ல பிராண்ட் பிரேக் ஐஸ் யூஸ் பண்ணும்போது, அதோட பாயிலிங் பாயிண்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க உங்க கார் அண்ட் பைக்க்கு என்ன பிரேக் ஆயில் யூஸ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. உங்க கார் அண்ட் பைக்ஸுக்கு நல்ல பிரேக் ஆயில் செலக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்க. இல்லன்னா மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ.